அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் லேட்டஸ்ட்டாக ரீசனிங்கில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கீழே நம்மளுக்கு ஒரு வரிசை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வரிசையில் சி அப்படின்ற எழுத்துக்கும் 5 அப்படிங்கிற எண்ணுக்கும் இடையில் வர்ற எழுத்து என்ன, நடுவே வரும் எழுத்து என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனமாக பாருங்கப்பா. நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்லேயுமே பார்த்துக்கோங்க, பிட்வீன் ஒன்லி லெட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை கவனமாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு சியும் 5ம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் 4வது லெட்டராக இருக்குது இல்லையா, சி இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரியே 5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதோ கடைசியிலேருந்து பாருங்கள், 4வது லெட்டராக இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த சிக்கும் 5க்கும் ஊடால என்ன நடுவில் எழுத்து வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சிக்கும் 5க்கும் ஊடால இருக்கிற எழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். அந்த எழுத்தில் நடுவில் எது வருதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த சீரீஸில் பாருங்கள் நம்மளுக்கு நம்பரும் இருக்கும், சிம்பிளும் இருக்கும். அது எதையுமே நம்ம இப்போது கணக்கில் எடுத்துக்க கூடாது. அதை தான் நம்மளுக்கு நடுவே வரும் எழுத்தை அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போது சி எங்கே இருக்குதுன்னு எடுத்துட்டோம், 5 எங்கே இருக்குதுன்னு எடுத்துட்டோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுல நம்ம நம்பரையும் பார்க்க போகிறதில்ல, சிம்பிள்ஸையும் பார்க்க போகிறதில்ல. வெறும் ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எழுத்துக்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? உடல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாமா? என்னென்ன இருக்குது பாருங்கள். டி இருக்குது, இசட் இருக்குது, ஒய் இருக்குது, பி இருக்குது, எம் இருக்குது, கே இருக்குது, எஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 3 4 3 7 எழுத்துக்கள் நம்மளுக்கு ஊடால இருக்குது. அப்போது 7 எழுத்துக்கள் ஊடால இருக்குது அப்படின்னா, அதுக்கு சரியாக நடுவே என்ன எழுத்து வரும்? 4வதாக இருக்கிற எழுத்து தானே வரும். 4வது என்ன எழுத்து இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் 3 விட்டுருங்க. அப்போ 4வதாக இருக்கிற எழுத்து பி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக வரும். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சியில் இருக்கிற பி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான சரியான விடை. ஓகேவா? இந்த சமயம் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரியுதா? ஒரு வேளை ஆப்ஷனில் இங்கே ஒய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே 2ன்னு ஆப்ஷனில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நிறைய பேர் கிளிக் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சி எடுத்துருவோமா, அதுக்கப்புறம் 5ஐயும் கண்டுபிடிச்சிருவோம். சி எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். சரியாக அது கூடால பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரியாக அது கூடால இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 13 உறுப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு சரியான 7வதாக வர்றது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கணும். அப்படின்ற மாதிரி யோசித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பக்கம் 6 விட்டுட்டு 7வதாக வர இந்த 2 தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி 2ஐ மார்க் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த தப்பாக பண்ணிடவே கூடாது. இந்த செம்மை பொறுத்த மட்டுக்கும் அவங்க ஆப்ஷனில் வைக்கலப்பா. ஒரு வேளை வச்சாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணிடாதீங்க. அதனால தான் கொஷின் படிக்கும்போது இந்த இடத்துக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து படித்தோம். நடுவே வரும் எழுத்தை காண்க. ஸோ அவங்க கொடுத்துருக்குற அந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 லெட்டருக்கும் நடுவில் லெட்டர்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதில் நடுவில் யார் வராங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்த நீங்கள் கவனம் கொடுத்து படிச்சிட்டிங்கனாலே போதும். இந்த சம்மில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்காது. ஓகேவா? 5 செகண்ட்ஸ் கூட அதிகபட்சம் ஆகாது. இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த சம். இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலராக நம்ம கூட சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த சம்மர் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.